பிரைஸ் எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, கடன் என்னும் மலை சுமை நீங்கும் நாள் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, மலை போல இருக்கிற உங்க கடன் பாரங்கள், உங்க கடன் சுமைகள் சீராகக்கூடிய நாள் வந்துவிட்டது. வாழ்க்கையில கடன் கடன் இல்லாத மனிதனை பாக்குறது இப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம்னே சொல்லுவேன். எங்க பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் கடன் பிரச்சனை நிமித்தமாக கண்ணீர் வடிக்கிற மக்கள் பெருகிட்டுதான் இருக்காங்க. இப்படி கடன் வர்றதுனால மனசுல இருக்கிற நிம்மதி இழந்து வேதனையோடு வாழ்ற ஒரு சூழ்நிலை. ராத்திரி வேளையில வர நிம்மதியா தூங்குறது இல்லை. எதனால அப்படின்னா, அடுத்த நாள் காலையில கடைக்காரன் ஏதாவது கேட்கும் போது என்ன பதில் சொல்ல, எப்படி இந்த கடனை நான் அடைக்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே மனசுல ஒரு பாரத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? இப்படி கடன்கிற பாரம் எதனால வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தீராத ஆசை முதல் ரீசன். அதாவது வரவுக்கு மீறி செலவு செய்வது. வாழ்க்கையில செலவு செய்யறது தப்பு இல்லைங்க. ஆனா நம்ம வருமானத்துக்கு மீறின செலவு செய்வாங்க. வருமானம் குறைவா இருக்கும், ஆனா செலவு அதிகமா இருக்கும். இப்படி திட்டமிடாம ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு கடனை எடுத்து அதை வாங்குறதுனால கண்டிப்பா கடன் பெருகுது. குறிப்பா பெண்கள் பாருங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு இலவசம் அப்படிங்கும் போது எதையுமே யோசிக்காம வாங்கிடுவாங்க. அதே போல மொபைல் வேணும்னாலும் நிசாரமா வாங்கிறது, இஎம்ஐ அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குவாங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்துல கடனை வாங்கிறோம். அதே போல ஆடம்பர செலவு, தகுதிக்கு மீறின ஆடம்பர செலவுனாலையும் கடன் வருது. எதையுமே எதிர்பார்த்து திட்டமிடாம நம்ம வாழும் போது கண்டிப்பா அங்க கடன் சுமை பெருகுது. இப்படி கடன் சுமை பெருகும் போது சரி கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட நம்ம வாங்க தொடங்கி லாஸ்ட்ல அந்த கடனை அடைக்க முடியாம கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை, நிம்மதி இழந்த ஒரு சூழ்நிலை. எல்லாம் ஆடம்பரமா வாங்கி வச்சிருப்போம், ஆனா அங்க பாத்தீங்கன்னா கடன் இருக்கிறதுனால அங்க நிம்மதி அடைந்து போகும். எத்தனையோ பேர் நிம்மதியற்ற நிலைமையில வாழ்ந்துட்டுதான் இருக்காங்க. இப்படி கடனை குறிச்சு கவலையோடு கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில கடன் என்கிற மலையா சீராக்கக்கூடிய நாள் வாங்க விட்டது. முதல்ல கடன் வராம இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற ஆசைகள் நமக்கு இருக்கணும். திட்டமிட்டு வாழ்க்கையை செயல்படுத்த கத்துக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க கை நீட்டி கடன் வாங்குறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆனாலும் நம்முடைய ஏதோ ஒரு தேவைகளுக்காக அடுத்தவற்றை போய் கை நீட்டி வட்டிக்கு காசு வாங்குறதுனால அந்த வட்டி பெருகி லாஸ்ட்ல நம்ம வாங்கின காசுகளை விட அதிக அளவு காசு கொடுக்கிற ஒரு சூழ்நிலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், வயதான பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காக அளவுக்கு மீறி வரதட்சணைய பேசிட்டு அதுக்கு பிறகு அந்த வரதட்சணைய கடன் என்னும் கடனை எடுத்து அந்த வரதட்சணையை கொடுத்துட்டு திருப்பி அதை அடைக்க முடியாம கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலை. அதே போல வீடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக லோன் போட்டு வீடுகளை கட்டுறது, லாஸ்ட்ல லோன் அடைக்க முடியாம கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை. இன்னொன்னு தவிர்க்க முடியாத ஒரு செலவு, அது என்ன அப்படின்னா நோய் வாய்ப்படும் போது அந்த உயிரை காப்பாற்றணும்ன்ற ஒரே காரணத்துக்காக கடனை எடுக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் கடனை எடுத்து அந்த கடன் பெருகும் போது வாழ்க்கையில என்னது இழந்த நிலைமையில இருக்காங்கன்னா நிம்மதி இழந்து போன ஒரு நிலைமை. ஏன்னா கடன் அளவுக்கு மீறி வரும்போது நம்மளால கெட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பயம் வரும்போது என்ன ஆகுதுன்னா நிம்மதி இழந்து போகுது. கடனை குறிச்ச கவலை பெருகி நிற்குது. எப்படி இந்த கடனை நான் அடைப்பேன், எப்படி இதுல இருந்து நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பல கொஸ்டின்ஸ்
இதனால ராத்திரி வேளையில நிம்மதியான தூக்கம் இல்லை. எதை பார்த்தாலும் ஒரு பயம். எந்த ஒரு தொழிலை செய்தாலும் உள்ளுக்குள்ள அந்த கடனை குறிச்ச பாரம், அதை சுமந்தபடியே தான் அந்த தொழிலை செய்யறாங்க. அப்படிங்கும் போது இப்படி கடனை உருவாக்குகிற அந்த செயல்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும். போதுங்கிற ஒரு மனம் நமக்கு வேணும். அப்படி இல்லாம இருக்கும்போது சிலவங்களை பாருங்க, அவங்களுக்கு ஏற்ற அத்தனை இதுவும் இருக்கும், ஆனாலும் மனசுல ஒரு நிறைவு இருக்காது. அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணி பார்த்து அவங்க வீட்டுல இது இருக்கு, அதனால நம்ம வீட்டுல வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசையின் நிமித்தமாக தகுதிக்கு மீறின செலவு செய்யும் போது, ஆடம்பர செலவுல ஈடுபடும் போது கடன் சூழ்ந்து இருக்கு. இப்படி கடன் சூழ்ந்து இருக்குதா? முதல்ல வாழ்க்கையில போதுங்கிற ஒரு நிறைவு வேணும், திட்டமிடுதல் வேணும். வரவு இவ்வளவு இருக்குன்னா செலவு இவ்வளவு இருக்கு, இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிடுதல் வேணும். கொஞ்சமாக சேவிக்கணும். ஆண்டவர் தரக்கூடிய அந்த தொழில் நிமித்தமாக உள்ள ஆசீர்வாதங்களை எதுக்குனாலும் செலவழிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போகும்போது அங்க கடன் வருது. ஓகே, இப்போ வாழ்க்கையில கடன் பெருகிச்சு. கடன் எதனால பெருகுது அப்படின்னு நமக்கு இப்போ தெரிய வந்தாச்சு. சரி, ஒருவேளை கடன் பெருகிறத அந்த கடன்ல இருந்து நாங்க எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கவலை இருக்கும் இல்லையா? அந்த கடனை குறிச்சு அடுத்தவங்ககிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம், ஐடியா கேட்கிறோம், என்ன பண்ண எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சமூகத்துல உங்க கடன்களை இன்னைக்கு தெரியப்படுத்துங்க. உங்க கடன் நிமித்தமாக உள்ள உங்க கண்ணீர், உங்க கவலைகள், மனபாரங்கள் அனைத்தையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது, ஆண்டவருக்கு முன்னிலையில அந்த கடன்களை உங்க நோட்டுல எழுதி அனுதினமும் நீங்க ப்ரேயர் பண்ணும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த கடன் சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். உடனே அந்த கடன் அவ்வளவு மாறும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க இப்படி ஜபிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற கடன் சுமைகள் சிறிது சிறிதாக மாற, அதற்குரிய வழிவாசல்ல ஆண்டவர் திறந்து ஒரு தொழில உங்களுக்கு புதிதா தொடங்கவோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஒர்க் உங்களுக்கு தந்து ஆண்டவர் அதன் வழியா உங்களை ஆசீர்வதிச்சு உங்க கடன் பாரத்தை நீக்குவாரு. உங்க வாழ்க்கையில மலை போல இருக்கிற அந்த கடன் கண்டிப்பா பனி போல மாறி போகும், சீராக மாறி போகும். அதனால கடனை குறிச்சு கலங்காதீங்க. இப்போ பைபிள்ல சங்கீதம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கடன் என்கிற ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மளை விடுதலை பண்ணி நம்மள விடுவிக்கிறது மட்டும் இல்லாம அதன் மூலம் அவரை மகிமைப்பட செய்வாரு. நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடன் சுமைகள் மலை போல பெருகி இருக்கிற அந்த கடன் சுமைய சீராக மாற்றி வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வாரு. அதே போலதான் நீயும் கடன் கொடுப்பாய், பிறரிடமிருந்து கடன் வாங்காமல் இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு. கடன் பாரத்துல இருக்கிற உங்களுக்கு உங்க கடனை முற்றிலுமாக நீக்கி அதுல ஒரு பெரிய விடுதலை கொடுத்து உங்க வாழ்க்கைய கடன் இல்லாம ஒரு சீரான வாழ்க்கையாக கொண்டு செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு. இப்போ சின்ன பிரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சென்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா. கடை நிமித்தமாக மனசுல பாரத்தோட, கண்கள்ல கண்ணீரோட, அப்பா எப்படி நான் அந்த கடல்ல இருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா கடன் என்னும் சுமையை மாற்றி அப்பா ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. இப்போ இயேசுவின் மூலம் ஜெபங்களும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. கடன் என்னும் மலையை சீராக மாற்றுவார். ஓகே, அதனால கடனை குறிச்சு பயப்படாதீங்க. கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா.